உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அயோத்தியில ராமர் கோவில் திறக்கிறாங்க. முதலாவதாக ஏன் ராமரை பால வடிவத்தில் அங்கே ஃபர்ஸ்ட் பண்றாங்க? பால என்பதை திருப்பி எழுதினால் லாப என்று வரும். எப்பொழுதெல்லாம் ராமனை குழந்தை வடிவத்தில் நினைக்கிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுக்கு செல்வம் சேரும். யார் அயோத்தி மாநகர் செல்வதாக இருந்தாலும் காஞ்சி காமாட்சி அம்மனை நினைத்துவிட்டு அயோத்தி சென்று வர, அங்குள்ள ராமனை கண்டு வர அவர்கள் வாழ்க்கையிலே அருள் வளம் பொருள் நலம் எல்லாம் கிட்டும். எவ்வளோ பெரிய துக்கம் இருந்தாலும் சரி, ராமநாமத்தை சொல்ல துவங்குங்கள், ராம்லாலாவை நினைக்க துவங்குங்கள், வாழ்க்கையிலே வளம் பெற்றே தீர்வீர்கள், வளம் வந்தே சேரும், நலம் நடந்தே தீரும். அப்போ என்ன சொல்றான்? பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும் அப்படின்றான். அப்போ நல்ல வரன் வேண்டும் என்பவர்கள் யாரை பிடிக்கணும்? திருமலையில் உள்ள ஏழுமலையானை பிடித்தால் அவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏன் அயோத்தியில தான் போய் ராமரை தரிசிக்கணும்? இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு திருத்தலமும் ஏதோ மனிதனின் கற்பனையால் உருவாக்கப்பட்டவை கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு துறவியோ ஒரு மகானோ ஒரு அவதாரமோ அங்கே வாழ்ந்து வளர்ந்து அங்குள்ள காற்று நிலை கலர்ந்து இருக்கும். அங்கே தியானமோ தவமோ புரியும் பொழுது வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமன் கோயில் என்பது என்றோ நீம் கரோலி பாபா ஆசீர்வாதம் செய்த ஒரு திருத்தலம்தான் அங்கே தோன்றியிருக்கிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில திறக்கப்பட இருக்கிற அந்த ராமர் கோயிலுடைய சிறப்புகளை பத்தி இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நமக்காக சொல்ல வந்திருக்காங்க பவானி ஆனந்த் சார். சார் வணக்கம். சகோதரி, மிக்க நன்றி. அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அயோத்தியில ராமர் கோவில் திறக்கிறாங்க. முதலாவதாக ஏன் ராமரை பால வடிவத்தில் அங்கே ஃபர்ஸ்ட் பண்றாங்க? ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கோவில் திறக்கப்பட போகுதுன்னு சொல்லி 13ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டிருக்குங்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அம்மா, இப்பொழுது பால வடிவத்திலே ராமர் எழுந்தருள போகிறார். இருப்பதிலேயே பல்வேறு காண்டங்கள் உண்டு. யுத்த காண்டம் உண்டு, அவர் பதவியேற்ற நிலைகள் உண்டு, அவர் திருமண வாழ்க்கையின் நிலைகளும் உண்டு யௌவன பருவத்திலே. எனினும் அவரது குழந்தை வடிவம் என்று சொல்லக்கூடிய பாலகாண்டம் இருப்பதிலேயே அதிக சிறப்புடையது என்று சொல்லியிருக்கிறார் காகபுஜண்டர். காகபுஜண்டர் தன் முற்பிறப்பிலே, காகபுஜண்ட நாடியிலே சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அவர் முற்பிறப்பிலே காசியிலே ஒரு ஊரில் இருக்கிறார். எப்பொழுதும் சதா சிவசிவ 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 என்று சொல்லுவார். அப்பொழுது சிவனிடம் நான் இறைவனது பால வடிவத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். அப்பொழுது காசி விஸ்வேஸ்வரர் அவ்வாறே நிகழட்டும் என்று அருளுகிறார். அருளும் பொழுது அவரது ஆசிரியர் இவரை வகுப்பறையிலே சதா இறைநாமம் சொல்லி கொண்டிருக்கிறார், அங்கும் இங்கும் பார்க்கிறார் என்பதால் காகமாக மாறிவிடுவாய் என்று சபித்து விடுகிறார். பிறகுதான் இவருக்கு தெரிகிறது, இந்த தெய்வீக குழந்தை இறையாற்றல் பெற்ற குழந்தை என்று சிவாம்சம் என்று தெரிந்தவுடன், என்னை மன்னித்து விடு பாலகா, நீ இறைவன் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தாய், எனவே நீ காக வடிவம் எடுப்பாய், தேவைப்படும் போது மனித வடிவமாகவும் மாறுவாய், உனக்கு காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும், உனக்கு என்னென்றும் வாழ்வாய் என்ற சிரஞ்சீவி பட்டமும் தந்துவிட்டார். அவ்வாறு இருக்க காகபுஜண்டர் பாலகாண்டத்திலே வருகிறார். பாலகாண்டத்திலே காக்கை வடிவத்திலே எந்த ஒரு காண்டத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு பாலகாண்டத்திற்கு உண்டு. அதாவது ராமர் பாலகனாக இருந்த பொழுது அங்கே அகத்தியர், சுகபிரம்மர், காகபுஜண்டர் மூவருமே அந்த இறைவனது குழந்தை வடிவத்தை தரிசிக்க அதை ராம் ராம் என்று அவரது நாமத்தை கேட்டு வாழ்விலே பல நலன்கள் மக்கள் அடையட்டும் என்று ஆசிர்வதிக்கிறார்கள். எனவே குழந்தை வடிவத்திலே ராமனை தரிசிப்பவர்களுக்கு சுகபிரம்ம மகரிஷியின் அருளும் காகபுஜண்டரின் அருளும் லோபாமுத்திரை அகத்தீசர் அருளும் கிடைக்கும் என்பதிலே ஐயம் கிடையாது. இப்பொழுது பால என்ற ஒரு பெயரை எடுத்தால் பாலராமன், ராமலாலா. பால என்பதை திருப்பி எழுதினால் லாப என்று வரும். அப்பொழுது என்ன சிறப்பு என்றால், எப்பொழுதெல்லாம் ராமனை குழந்தை வடிவத்தில் நினைக்கிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுக்கு செல்வம் சேரும். மேலும் இந்த வடிவம் துவங்கியது எவ்வாறு என்று யோசிக்க வேண்டும். தசரதனுக்கு குழந்தை பேரு வாய்க்கவில்லை,
ராமருக்கு முன்பு தாரா என்ற ஒரு அக்கா இருக்கிறார். இந்த அக்காவை அவர் ரிஷ்யசிருங்க மகரிஷி என்று சொல்லுவார்கள், கலைக்கோட்டு மாமுனிவன் என்று சொல்லுவார்கள். அது என்ன கலைக்கோட்டு மாமுனிவன் என்றால், அவர் தவத்தின் ஆற்றல் சகசிராரத்தை தாண்டி வானத்தில் ஒளியாக சென்றதாகவும் அது ஒரு மானின் கொம்பை போல் இருந்ததால் அவரை கலைக்கோட்டு மாமுனி என்றும் போற்றியதாக சொல்வார்கள். அப்பொழுது கலைக்கோட்டு மாமுனிவன் என்று சொல்லக்கூடிய ரிஷ்யசிருங்க மகரிஷியிடம் அவரது மாமனாராகிய தசரதன் சென்று வேண்டி வணங்குகிறார். ஐயா, எங்களுக்கு ஒரு நற்குழந்தை பிறக்க வேண்டும், அவனால் உலகத்தில் நன்மைகள் நிகழ வேண்டும், வழிகாட்டுங்கள் என்று. அப்பொழுது இன்று ரிஷ்யசிருங்கபுரம் என்று சொல்கிறோமே, சிருங்கேரி, அந்த ஊரை சார்ந்த அந்த கலைக்கோட்டு மாமுனிவன் தவமுனிவன் வருகிறான். எங்கே வருகிறான்? காஞ்சி காமாட்சியிடம் வந்து வேண்டுகிறான். ஏன் காஞ்சி காமாட்சியிடம் வந்து வேண்ட வேண்டும் என்று சொன்னால், உடலிலே சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடி என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனது தொப்புள் கொடி அவன் தாயுடன் தொடர்புடையது, அவளின் தொப்புள் கொடி அவளின் தாயுடன் தொடர்புடையது. அப்பொழுது ஆதியாக அனாதியாக அந்த பிரபஞ்சத்துடன் ஒவ்வொருவர் தொப்புள் கொடியும் தொடர்புடையது. எனவே தான் பெரும் தியானம் செய்யக்கூடிய சாதகர்கள் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் அங்கே தியானம் செய்வது ஒரு வழக்கம். அங்கேதான் காமபீட்டம் என்று சொல்வார்கள். மனிதனுக்கு உடலிலே உயிர் உற்பத்தியாகக்கூடிய நிலைகளும் சுவாதிஷ்டான சக்கரம்தான். உதாரணமாக எந்த ஒரு எந்திரத்தை வரைந்தாலும் எந்திரத்தின் மத்திய பகுதியை சர்வானந்த சக்கரம் என்பார்கள். ஒரு சின்ன புள்ளி இருக்கும், அந்த புள்ளியிலிருந்து தான் மீண்டும் சக்கரம் வெவ்வேறு திக்குகளில் வரும். அதை மண்டலம் என்பார்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை திரைலோக்கிய மோகன சக்கரம் என்பார்கள். அதை போல உலகத்தின் மத்தியத்தின் அனைத்துக்கும் உற்பத்தியாக இருக்கக்கூடியவள் காஞ்சி காமாட்சி. எனவே காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கி அதற்கு ஒரு யாகத்தை செய்து அந்த யாகத்தின் பெரும் பயனாக நமக்கு உலகத்திலே நாராயணனின் பூரண வடிவமாகிய ராமன் வந்துதித்தான். எனவே யார் அயோத்தி மாநகர் செல்வதாக இருந்தாலும் காஞ்சி காமாட்சி அம்மனை நினைத்துவிட்டு அயோத்தி சென்று வர, அங்குள்ள ராமனை கண்டு வர அவர்கள் வாழ்க்கையிலே அருள் வளம் பொருள் நலம் எல்லாம் கிட்டும். சரி, எப்படி வந்து காசி சென்றால் ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் சென்றால் காசியோ, அதுபோல் அயோத்தி சென்றால் காஞ்சி, காஞ்சி சென்றால் அயோத்தி. இவை இரண்டும் தொடர்புடைய ஸ்தலங்கள். எவர் ஒருவர் காஞ்சி காமாட்சி அம்மனை நினைத்துவிட்டு அயோத்தியில் உள்ள ராம்லாலாவை நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே இனி அற்புதங்கள் நிகழக் காண்பர் என்பது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு வாக்காகவே சொல்லலாம். சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமை சார். கேட்க இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கு. இப்போ அடுத்ததாக இப்போ காஞ்சி காமாட்சியை வழிபட்டுட்டு தான் அயோத்தி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் போகலாம்? ஏன்னா ராமருடைய நட்சத்திரமானது புனர்பூசம். ஸோ எந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கா? அம்மா, கோயிலுக்கு எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் சென்று வர வேண்டும். இந்த ராசி இந்த இதுன்னு கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானை, 1000 நாமம் உள்ளவனை எப்படி நாம் ஒரு நாமத்துக்குள்ளே அடக்க முடியும்? அப்பொழுது சுகபிரம்ம மகரிஷியை குமார் குருஜி ஜீவநாடியில் கேட்டாராம். ஒரு தடவை நீங்கள் சிலருக்கு குழந்தையாக காட்சி தரீங்க, ஒரு தடவை சிலருக்கு கிளியாக காட்சி தரீங்க, ஒரு சில தடவை வயதானவராக காட்சி தருவீங்க, உங்களுடைய உண்மை உருவம்தான் என்ன என்று சொன்னபோது சுகபிரம்ம மகரிஷியானவர் சொன்னார், நான் ஒளி வடிவம், என்னை ஒரு நட்சத்திரத்திற்குள்ளோ உன்னை ஒரு வடிவத்திற்குள்ளோ கட்டுப்படுத்தக்கூடாது. அப்பொழுது சுகபிரம்ம மகரிஷியின் நாராயண ஸ்வரூபம் என்று சொன்னால் நமது ராமன் நாராயண ஸ்வரூபம் தானே. எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகத்திலே கட்டுப்படுத்தி விடக்கூடாது. அப்போது விதி வழி மதி, மதி வழி விதி என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நம் கோச்சாரம் நன்றாக இருந்தால் நம் மதி நமக்கு துணை புரியும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் நமக்கு நம் ராசியோ நட்சத்திரத்தையோ பார்க்காமல் எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தாலும் நமக்கு அங்கே உள்ள இறை சக்தி நமக்கு ஏற்றவாறு நலம் புரிந்துவிடும். எனவே இந்த ராசி நட்சத்திரம்னு எந்த ஒரு ஆலயத்துக்கும் சொல்வது தவறு என்பது அடியேனுடைய கருத்து. அதுவே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் கருத்தும் கூட. சொல்லுங்கம்மா. ஜனகருக்கும் சுகபிரம்ம மகரிஷிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? தற்பொழுது யான் சொல்லக்கூடிய கதை ஜனகருக்கும் சுகருக்கும் உள்ள ஒரு தொடர்பை சொல்லக்கூடிய கதை. இந்த கதையை கேட்பவர்களுக்கு வீட்டிலே அனைத்து மங்களங்களும் பெருகும் என்பது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் வாக்கு. முதலிலே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் வியாசரின் மைந்தர். அப்பொழுது பிறப்பிலே ஞானம் பெற்றவர் சுகர்.
மதுரை மீனாட்சி, திருஞான சம்பந்தர், ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி இம்மூவருமே பிறப்பிலேயே கருவிலே திருவுரு பெற்ற ஒரு அற்புத அருளாளர்கள் என்று சொல்லலாம். அன்னை மதுரை மீனாட்சியின் தோளில் அமர்ந்துள்ள கிளி சுகபிரம்ம மகரிஷி. இந்த சுகபிரம்ம மகரிஷியானவர் ஆத்ம ஞானம் பெற வேண்டி செல்கின்றார், ஜனக மகரிஷியிடம் செல்கின்றார். அப்பொழுது ஜனக மகாராஜா இவருக்கு ஞானத்தை தந்து விடுகின்றார். மேலும் ஒரு நிலையிலே அன்னை சீத்தை ஜனகருக்கு தரையிலிருந்து வெளிப்பட்டு கிடைக்கின்றார். எனவேதான் அவளுக்கு பேர் பூமி தாயிலிருந்து கிடைத்தவள் என்றும் சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த அன்னை சீத்தை பிறப்பிலிருந்தே சிவபக்தியும் சிவஞானமும் பெற்றவள். ஒரு முறை ராவணன், தசமுக ராவணன் கடும் தவம் செய்து சிவனிடம் வரம் பெற்று விடுகிறார், சிவதனுசை பெற்று விடுகிறார். சிவன் வரம் தந்தாலும் எந்த ஒரு வரத்திலுமே மக்கள் நலனுக்கு கேடு வரக்கூடாது என்பதிலே கருத்தாக இருப்பவர். அப்பொழுது சிவபெருமான் சொல்கின்றார், கேள் ராவணா, இதை பயன்படுத்து, தேவையெனில் பயன்படுத்து, இல்லை என்றால் இது உனக்கு பயன் தராது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே ராவணன் செல்கின்றார், ஒவ்வொரு லோகமாக வென்று விடுகின்றார். இறுதியிலே பிரம்மதேவனிடமே அதை பிரயோகம் செய்ய பார்க்கின்றார். முதலிலே ராவணன் பரம் பெற்றது பிரம்மனிடம்தான். அப்போது நாம் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா எல்கேஜி டீச்சரை முதல்ல மதிக்கலை அப்படின்ட்டாலே நமக்கு ஸ்கூலில் இருக்கிற +2 லெவலுக்கு நம்மளால் ப்ராக்ரஸ் ஆக முடியாது. அந்த சிவதனுசு வேலை செய்வதை நிறுத்தி விடுகிறது. அதிலிருந்து குரல் வருகிறது, ராவணா நீ தப்பு செஞ்சுட்ட, இதுக்கு மேலே உனக்கு பயன் தர மாட்டேன்னு. வெறுப்பிலே அந்த சிவதனுசை சென்று ஒரு இடத்திலே, ஒரு தோட்டத்திலே போட்டு விடுகிறான். அது எங்கே அப்படின்னா ஜனக மகாராஜாவின் தோட்டத்துக்கு அருகிலே அது கிடைக்கிறது. கிடைத்த உடனே யாராலையும் 10,000 வீரர்களை வைத்து ஜனக மகாராஜா அதை தூக்க முயற்சி செய்கிறார். அதை தூக்க இயலவில்லை. அப்பொழுது அன்னை சீத்தை வருகிறாள். சிவ 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 என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த குழந்தை அதை தூக்கி வந்து உள்ளே வைத்து விடுகிறது. ஜனக மகாராஜாவுக்கு புரிகிறது, எப்பேற்பட்ட பராக்கிரமம் நிறைந்த குழந்தை இது. உடனே கிளி உருவான சுகபிரம்ம மகரிஷியிடம் கேட்கிறார், இவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த ஒரு குழந்தைக்கு அதுக்கு தகுதியான மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கணுமே, எப்படி கிடைக்கும் அப்படின்னார். அப்பொழுது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியும் சிவாம்சம் நிரம்பியவர் தான். அவர் தான் ரிப்புகீதை, சிவகீதைன்னு சிவபஞ்சாட்சர மகிமைகள்லாம் அவர் உலகத்துக்கு எடுத்து சென்றவர். அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு பேரொருள் ஆற்றல் இந்த சிவதனுசு. இதில் யார் நாணேற்றுகிறாரோ அவரே இப்பெண்ணுக்கு உரியவர் என்கிறார். ஏனால் சிவதனுசில் நாணேற்றணும்னா சிவபெருமான் மேலே ஒரு பக்தியோட, ஒரு அன்போட அவரை வேண்டி வணங்கி துதித்து அப்பொழுதுதான் அதில் நாணேற்ற முடியும். எனவே ஸ்ரீ ராமபிரான், நமக்கே தெரியும், ராமேஸ்வரத்திலே சிவனது பேரொரு கருணையை பெற்றவர் நமது ராமபிரான். அவர் செல்கிறார். சென்று அவர் குரு அகத்தியரை நினைத்து கொள்கிறார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை வணங்குகிறார். உடனே அந்த வில்லிலே நாணேற்றி விடுகிறார். எனவே ஸ்ரீ ராமர் சீதா கல்யாணத்திலும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி மாப்பிள்ளை தோழனாக பங்கேற்றதாக ஒரு வரைபடம் உண்டு. அப்பொழுது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி இந்த கதையை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், இது யார் கேட்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு நல்ல ஒரு செயல்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடை விலகும், அவர்கள் வீட்டிலே திருமண பாக்கியங்கள் கைகூடும், மங்களங்கள் பெருகும். எனவே இப்போ நம்ம ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, எத்தனையோ பேர் அயோத்திக்கு செல்றதுக்கு வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க மனக்கண்ணில் கண்ணை மூடி அயோத்தியே நினச்சிக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய ராமலாலாவை நினச்சிக்கோங்க, மனசார நினச்சிக்கோங்க, கண்ணை மூடி அந்த ராம்லாலாவை நினச்சிக்கிட்டு அங்கே பக்கத்தில் கிளிகள் கூட்டமாக பறக்கிற மாதிரி அப்படியே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த கிளிகள் கூட்டமாக பறக்குது, அங்கே ராம்லாலா குழந்தையாக சிரிச்சிட்ருக்காரு, எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு ஆரோக்கியம் பெருகணும், எங்களுக்கு ஒரு செல்வம் கிடைக்கணும்னு வேண்ட துவங்குங்க. ஒரு 48 நாள் இது போல் டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்கள் வீட்டிலே உங்களுக்கான அற்புதம் நிகழ்வதை கண்ணார காண்பீர்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த கோச்சாரம் இருந்தாலும் சரி. ஏனென்றால் ரகுகுல ராமன் தந்து பழக்கமுடையவன். அதனால தான் என் குருநாதர் சொல்வார், வள்ளல் பெருமானோடைய ஒரு பாட்டு உண்டு, இதை கேட்பவர்களுக்கும் வாழ்க்கையிலே வளம் பெறும். வள்ளல் பெருமான் ராமநாம திருப்பதிகம்னு பாட்டு பாடியிருக்கார். அப்போ என்னன்னா, காராய வண்ண மணி வண்ண கண்ண கனசங்கு சக்கரதர நீள் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமயனவே
தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நம ஓம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. தசாவதாரத்தின் தன்மைகளும் உண்டு. ஏன்னா ஆமுன் ரா அப்படின்னு ஒன்று உண்டு எகிப்தில். ரா என்றால் நெருப்பை குறிக்கும். ரம் அகன்யாத்மனே நமக என்போம். நாமளும் அரோஹரா அரோஹரான்றோம் ரா. அதனால தான் அருணகிரிநாத பெருமானது பாடல்களில், முருகன் பாடல்களில் ஆங்காங்கே ராமாயணமும் இடம் பெற்றிருக்கும். அதே போல் சித்தர் சிவவாக்கியர் பாடலையும் ராம ராம எனவே அப்படின்னே தான் இது பண்ணியிருப்பார். அப்பொழுது காசி விஸ்வேஸ்வரர் சிவபெருமானும் காதில் ஓதும் தாரக மந்திரம் ராமநாமம்வாங்க. அப்போ தாரகம் அப்படின்னா என்னென்னா கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிற மந்திரம்னு அர்த்தம். தாரக அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம். அனைத்து நட்சத்திரத்துக்கும் உரிய மந்திரமும் ராமநாமம் தான். அப்போ என்னென்னா அதை ஒரு பாடலை சொல்வார். சுக்கு மிட்டே சுக்கு படே துக்கு மிட்டே ஏக ராமனாம். சுக்கு படே துக்கு மிட்டே ஏக ராமனாம். அதாவது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இதை வட இந்தியாவிலே பெரும் துறவியர்கள் பாடுவார். ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் சுக்கு படே துக்கு மிட்டே ஏக ராமனாம் ராம ராம ராம். அப்பொழுது இந்த ராமநாமத்தின் பெருமையை நமது குருநானக் அவர்களும் அவருடைய கிரந்தங்களிலே பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே என்னென்னா, எங்கே எவ்வளோ பெரிய துக்கம் இருந்தாலும் சரி, ராமநாமத்தை சொல்ல துவங்குங்கள், ராம்லாலாவை நினைக்க துவங்குங்கள். வாழ்க்கையிலே வளம் பெற்றே தீர்வீர்கள், வளம் வந்தே சேரும், நலம் நடந்தே தீரும். சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் தசாவதாரத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. ராமருக்கு நிறைய அவதாரம் இருக்கும் பொழுது ஏன் ராமர் அந்த அயோத்தியில் வந்து ராம அவதாரத்தை வைக்கிறாங்க? அயோத்தியிலே ஏன் ராம அவதாரத்தை வைக்கிறார்கள்? அதாவது 7 இடங்களை மோட்சபுரி என்று குறிக்கிறார்கள். மோட்சபுரி அப்படின்னு சொன்னால் ஸ்வர்க்கம் என்ற ஒரு நிலை உண்டு, கரெக்டுங்களா? முக்தின்னு ஒரு நிலை உண்டு. மோட்சம் அப்படின்னா மோகக்ஷயம் அப்படின்னு. யுத்தம் என்றால் சமர், யுத்தம் என்றால் ஒரு சமரற்ற நிலை, யுத்தமற்ற நிலையை தந்தது. அப்பொழுது ராமர் அங்கே வாழ்ந்து வளர்ந்து தன்னுடைய எண்ணங்களால் சூழ்ந்துள்ள பகுதி என்று என் குருநாதர் சொல்லுவார். நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன்பா ஐயா ராமர் இந்த மாதிரி தெருவா நடக்கணுமா? ஒரே வினாடியில் செல்ஃபோன் போன்ற ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கலாமே என்றெல்லாம் விளையாட்டாக கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ராவணன் பாதம் இந்த பாரதம் முழுவதும் பட்டதால் தான் இது ரதமாக இருக்கிறது, ஒரு உலகுக்கு வழிகாட்டும் வாகனமாக இருக்கிறது. எனவே ராமனுக்கு செல்ஃபோன் ஒரு மாயை உருவாக்க முடியாதுன்னா அவன் தான் கிருஷ்ணனாகவும் வந்தவன். இப்போது ராமன் சத்தியத்தை சொன்னான், கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் சத்தியம்னு ஒரு கருத்து உண்டு. உதாரணமாக என் குருநாதர் சொல்லுவார், ராமர் எப்பொழுதும் சொல்வது அது ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்பார். அதாவது ஒரு சத்தியமான வாக்கை மட்டும்தான் ராமர் சொல்லுவார், சத்தியமான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்வார். கிருஷ்ணர் அவர் சொல்லுவது சத்தியமாகிவிடும், தன் எண்ணங்களாலே காலத்தின் நிலைகளை கடந்து நிற்பார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிருஷ்ணரின் பிறப்புக்கு முன் கிருஷ்ணரின் பிறப்புக்கு பின்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, கிருஷ்ணர் இன்றும் இருக்கிறார், நாளையும் இருப்பார். அந்த அவதாரம் முடிந்ததாக ஒரு குறிப்பு எங்கும் எதிலும் நாராயணியத்தில் கிடையாது. உங்களுக்கு நாராயணியம் நூலில் கிருஷ்ணர் இருக்கிறார்னா நூலை முடிச்சிருக்கான். ஸோ அதை ஒரு டைம் ஸ்கேல்லையே கொண்டு வர முடியாது, குரோனாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் கிருஷ்ணரை கொண்டே வர முடியாது. ஏன்னு சொன்னால், மீரா காலத்திலும் கிருஷ்ணர் பேசியிருக்கிறார், நமது இவர் காலத்திலையும் இருக்கிறார், துக்காராம் காலத்திலேயே கிருஷ்ணர் ஏதோ ஒரு பகுதியில் வந்திருப்பார் கதையில். ஒரு 50 வருஷம் முன்னாடியும் பார்த்தால் யாருக்கோ ஒருத்தர் கிருஷ்ணர் அருள் புரிந்திருப்பார். கிருஷ்ணர் என்றும் இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குரோனாலஜிக்கல்ன்ற டைம் ஸ்கேலுக்குள்ளேயே வராத ஒரு நிலைகளில் இருக்கிறவர். ஆனால் ராமர் தான் அணிந்து கொண்டிருந்த அந்த காலத்தின் அவதாரத்தின் வேடத்தை சரியாக நிகழ்த்தி கொண்டு இருந்தவர் ராமர். அதுலேயுமே ராமருக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இறுதி காலகட்டத்தில் லக்ஷ்மணன் யமனுடன் ராமன் பேசிக்கொண்டிருக்கிறார். யமதர்மராஜா வருகிறார், உங்கள் உயிரை பிரிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது, ஆனால் காலத்தின் எல்லை, காலத்தின் கட்டாயம் ஒன்று உண்டு, நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். இவரும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன் உள்ளே வந்துடுறான். நீ புளிய மரமாக மாறிவிடுவாய் என்று சொல்லிவிடுகின்றார். சொந்த தம்பினாலும் புளிய மரமாக போயிட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் ஆயிடுது.
உடனே ராமர் அந்த அவதாரத்தின் தன்மைகளை முடித்து கொள்கிறார். he hides himself. he is not, என்ன சொல்வார்கள், மரணிக்கவில்லை, மறைத்துக் கொள்கிறார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நாராயணியத்தில் அது மாதிரி தான் இருக்கு. அப்பொழுது அந்த இவர் சொல்கிற நிலவா புளிய மரத்தை, அந்த புளிய மரம் திருக்குறுங்குடியிலே இன்றும் பார்க்கலாம். அந்த ஆலயத்திலே அங்கேதான் நம்மாழ்வார் தவம் செய்த இடம். நம்மாழ்வார் ராமர் வந்து விடுகிறார், மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார். அப்பொழுது மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டு அந்த புளிய மரத்தின் அடியினிலே தவம் செய்கிறார். அதனால்தான் நாம் திருமலையிலே எதை காண்கின்றோம், புளிய மரத்தை திருத்தலத்திலே. அப்போ என்ன சொல்றான், பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும் அப்படின்றான். அப்போ நல்ல வரன் வேண்டும் என்பவர்கள் யாரை பிடிக்கணும், திருமலையில் உள்ள ஏழுமலையானை பிடித்தால் அவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். நீங்கள் நிறைய என்னென்னா 90s கிட்டு மேட்ரிமோனி வெப்சைட்டில் போட்டுட்டு எனக்கு கிடைக்கலையேன்னுதுங்க. என்னத்தை பிடிக்கணும், ஏழுமலையானை பிடிக்க வேண்டும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏழுமலையான் சற்று முதியவர், பத்மாவதி அன்னை இளவரசி, வயதில் இளையவர். ஏழுமலையானிடம் அவ்வளவு தனம் கிடையாது. திருச்செங்கனூரில் இருக்கும் சுகபிரம்ம மகரிஷியானவன் பொருளை பெற்று தருகிறான், குபேரன் கடனை தருகிறான். இப்போ எத்தனை பேர் பேங்க்ல லோன் போட்டால் உடனே கிடைக்குது, யோசிச்சு பாருங்க. அவன் சொந்தக்காரங்கிட்ட கேட்டாலே தரமாட்டான், இவருக்கு குபேரனே வந்து இந்தான்னு லோனை தரான். அப்பொழுது அதை கட்டுறதுக்கு சோர்ஸும் கிடைக்குது. அப்பொழுது என்ன சொல்கிறார்கள், பிடித்தால் புளியங்கொம்பாக பிடி என்கிறார்கள். அந்த புளியங்கொம்பு என்ன, ஏழுமலையான், ஏற்றம் தரும் ஏழுமலையான். அப்பொழுது அழகிலா விளையாட்டுடையான் என்று சொல்லுவோம் இல்லையா. அப்பொழுது இவனுடைய விளையாட்டை நம்ம என்னன்னு சொல்கிறது, இவனை காலத்தின் எல்லையால் கணக்கிட முடியாது. அதனால தான் சொன்னேன், பெருமாளுக்கு நட்சத்திரமும் கிடையாது, ராசியும் கிடையாது. இதெல்லாம் நமக்காக அவன் கொடுக்குற கணக்கு. இதையெல்லாம் கடந்தவன் அவன். எனினும் நமக்கு நம் கைப்பட்ட உள்ளங்கை கனியாக நெல்லிக்கனியாக இருப்பதற்கு ஏதோ வேடமிட்டு பல்வேறு நிலைகள் தன்னிலே தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறான், நம்மை அவனோடு கூட்டிக் கொண்டிருக்கிறான். நாமும் ராமா ராமா என்கிறோம். இந்த ராமா ராமா என்று சொன்னால் உலகத்தில் நடக்கும் இந்த டிராமாவிலிருந்து எளிதிலே விடை பெறலாம். நமக்கு நலம் கிட்டும், நல்லன கிட்டும். சொல்லுங்கம்மா. இப்படி பெருமை வாய்ந்த நீங்கள் இப்போ ராமேஸ்வரத்தை இதில் வந்து குறிப்பிட்டீங்க. ராமேஸ்வரத்தில் ராமருடைய சிறப்பு இருக்குன்னு, அங்கேருந்து தான் அந்த மணி கூட கொண்டு போகிறாங்க அந்த கோவிலில் வந்து கட்டுறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அயோத்தியில் தான் போய் ராமரை தரிசிக்கணும்? அயோத்தியிலே ஏன் ராமரை தரிசிக்க வேண்டும்? சிலதெல்லாம் பவர் வார்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். புரியுறதுங்களா உங்களுக்கு? இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு திருத்தலமும் ஏதோ மனிதனின் கற்பனையால் உருவாக்கப்பட்டவை கிடையாது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு துறவியோ ஒரு மகானோ ஒரு அவதாரமோ அங்கே வாழ்ந்து வளர்ந்து அங்குள்ள காற்றினிலே கலர்ந்து இருக்கும். அந்த உணர்வு ரீதியாக நாம் அங்கே செல்லும் பொழுது, இப்பொழுது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், பிரபஞ்சம் 11 நிலைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த காலம் வருங்காலம் அனைத்தும் இந்த நிகழ்காலம் தன்னிலே இப்பொழுதே இந்நேரத்தே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இங்கே 200 வருஷம் முன்னாடி இங்கே ஒரு கிராமம் இருந்திருக்கலாம். இங்கே இருக்கும்போது அந்த கிராமத்தின் சூழலை நம்முள் நடந்து கொண்டிருக்கிறது. 200 வருடம் முன் சென்று பார்த்தால் இங்கே வேறொரு பரிணாம வளர்ச்சி இருக்கும், அதுவும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்தவரை யூ ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் டு கெட் த ரைட் பெனிஃபிட். ஏனென்று சொன்னால், மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நாம் மனித உடல் எடுத்து திரிந்து கொண்டிருக்கிறோம். எனினும் இதிலே பஞ்சபூத சேர்க்கையின் தொகுப்பு, அவ்வளவுதான். அப்போது இது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போகும்போது, ஒரு பவர் வார்டெக்ஸ்குள்ளே போகும்பொழுது, இதற்கான அடுத்த நிலை செயல்பாடுகளை இது இந்த தேகத்திலே துவக்கி தரும். அதை வைத்து கொண்டு நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், சம்ருத்தி என்றெல்லாம் ஒரு நிலைகள் உண்டு. இதையும் கடந்த ஒரு நிலைகளும் நம் மனித பிறப்பிற்கு உண்டு. அதை அடைவதற்கு அத்தலத்திலே சென்று அக்கணத்திலே சென்று அங்கே தியானமோ தவமோ புரியும் பொழுது வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம். சார், இப்போ இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து அந்த அனுமன் குன்றுன்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி இடமே இருக்குது. ஸோ இப்போ அனுமனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? அவரை வழிபட்டுட்டு தான் வந்து ராமரை பார்த்தால் சிறப்பு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அயோத்தியில் இருக்கக்கூடிய ஹனுமன் மிக மிக சிறப்பு பெற்றவர். அதாவது ஒரு 50 வருட காலம் முன் நம்மிடம் இருந்த நீம் கரோலி பாபா இன்றும் இருக்கிறார். அவர் தன் உடலை விட்டு சென்றால் என்றும் இருக்கிறார். அவரை ஒரு முறை கேட்டார்கள், வட இந்தியாவில் அதிகம் ஆஞ்சநேயர் கோயில் கட்டியது நீம் கரோலி பாபா தான். பாபா, அயோத்தியில் ஒரு ராமர் கோயில்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது நீம் கரோலி பாபா சொன்னார், அது இப்பொழுது நிகழாது,
என் காலத்திற்கு ஒரு 50 வருட காலம் பின்னால் அங்கே ஒரு ஹனுமன் கோயில் எழும்பும். அந்த ஹனுமன் கோயிலிலே யார் என்ன வேண்டினாலும் என்ன நினைத்தாலும் அக்கணமே அது நிறைவேறும். இதெல்லாம் வருங்காலத்திலே நிறைவேறும் என்றார். எனவே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமன் கோயில் என்பது என்றோ நீம்கரோலி பாபா ஆசிர்வாதம் செய்த ஒரு திருத்தலம்தான் அங்கே தோன்றியிருக்கிறது. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என்பார்கள். அதை போல ஆஞ்சநேயர் எங்கே யாரெல்லாம் அந்த அயோத்தியாபுரியிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இருக்க துன்பங்களை அகற்றப் போகிறார், மாற்றப் போகிறார், முன்னேற்றப் போகிறார். எனவே மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரது நட்சத்திரம் ஆதி மூலமே என்றுதான் கூப்பிடுகிறோம். அப்பொழுது உங்கள் கவலைகளை தீர்க்கக்கூடியதற்கான கருப்பொருள் எங்கே இருக்கிறது? அந்த மூல நட்சத்திரத்திலே தான் இருக்கிறது. மேலும் ஆஞ்சநேயர் தனுசு ராசி இருப்பதிலே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நிறம் உண்டு. அப்பொழுது தனுசு ராசியின் நிறம் தங்க நிறம். எல்லாருக்கும் தங்கம் தங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு. மேலும் கடகராசி ராமர் என்ன புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய கடகராசி. ராமனது மனைவி பூசம். அப்பொழுது ராமனுக்கு துணையாக நிற்கிறாள். அப்பொழுது சம்பத்தாக நிற்கிறாள். மீண்டும் வருகிறோம், அவனது இரு சகோதரர்கள் ஆயில்யம் லக்ஷ்மணன். அப்போது எங்கே குரு உச்சம் அடைகிறார் என்று சொன்னால் தனுசு ராசியின் குரு உச்சம் அடைவது கடக ராசியிலே. அப்பொழுது கடகராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராமனை அனுமனை தரிசனம் செய்துவிட்டு நாம் ராமனை தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்விலே என்னவென்றால் வாழ்க்கையிலே தங்கம் தங்கும், வாழ்க்கையிலே பொருள் வளம் சேரும். மேலும் கடகராசிக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு, அது சந்திரனின் ராசி. அப்பொழுது ராமனை என்ன சொல்கிறோம்? சூரிய குலத்திலே அவதரித்திருக்கிறான். எனவே ராமச்சந்திரா என்கின்றோம். ஏனென்றால் அவன் சந்திரனைப் போல குளிமையானவன், இனிமையானவன். அப்பொழுது அங்கே செவ்வாய் நீச்சமடைகிறது. அப்பொழுது என்ன? அவன் கோபத்தை குறைத்து கொள்கிறான். ஏனென்றால் நாம் ஹனுமனை தரிசித்து விட்டு ராமனை தரிசிக்க சென்றால் நம்மிடம் ஏதேனும் பிழைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை ஹனுமன் குருவாக மன்னித்து இறைவனாகிய ராமனிடம் அவன் திருவடிகளிடம் சேர்த்து விடுவான். எனவே யாரெல்லாம் அயோத்தியா செல்கிறீர்களோ, அயோத்தியாபுரி செல்கிறீர்களோ, அங்கே சென்று ஹனுமனை தரிசித்து ஆஞ்சநேயனை வணங்கி வாழ்க்கையிலே வளம் பெற்று பிறகு ராமனையும் சீதையையும் தரிசனம் செய்து வாழ்க்கையிலே வளம் பெறுவதே மிகச்சிறப்பு. இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து நமக்கு தெரியாத அரிய பல தகவல்கள் வந்து பவானி ஆனந்த் சார் நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ திறக்கக்கூடிய அந்த அயோத்தியா கோவிலுக்கு யாரெல்லாம் போய் தரிசனம் பண்ணி ஹனுமன் மற்றும் ராமனுடைய அருளை பெற முடியுமோ பெறலாம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சிவசிவா.